ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் நம் அனைவரின் மீதும் உண்டாகுமாக. அவசர ஊர்தி, அதைதான் நாம் ஆங்கிலத்தில் ஆம்புலன்ஸ் என்று சொல்லியே பழகிவிட்டோம். அவசர ஊர்தியின் இயக்குநர்கள் இன்று அவர்களுக்கு உரிய ஊதியத்தை சரியாக தர வேண்டும் என்று இந்த நாகை மண்ணிலே நின்று போராடக்கூடிய நிலையில் இந்த ஆட்சியாளர்கள் தள்ளி இருக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் அவர்களை மட்டும் தள்ளவில்லை, அவர்களே சொல்கிறார்கள் 1 லட்சம் போராட்டத்திற்கு நாங்கள் அனுமதி வாங்கி இருக்கிறோம் என்று. 1 லட்சம் போராட்டங்கள் என்றால் 1 லட்சம் பிரச்சனைகளை இந்த மண்ணில் விதைத்தவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள். திராவிட மாடல் என்பது ஆங்கில மொழி, திராவிட மாதிரி ஆட்சியாளர். நாங்கள் ஆங்கிலம் பேசுவதை கொஞ்சம் தவிர்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் தாய் தமிழ் உறவுகள், நாங்கள் தமிழர்கள். இந்த மாதிரி அரசு அனைத்தையும் தனியார்மயப்படுத்துவது. கல்வியா தனியார்மயம், மருத்துவம் தனியார்மயம், அவசர ஊர்தி இயக்குவது தனியார்மயம் என்றால் அரசின் வேலை என்ன? கமிஷன் வாங்கிக் கொண்டு கையெழுத்து போடுவதா? இது கமிஷன் அரசாக போய்விட்டது. இதில் வேறு அவர்கள் பெருமையோடு சொல்வது ஓரணியில். என்ன எல்லாம் ஓரணியில் ஒன்று சேர்ந்து கொள்ளையடிப்பதற்கு பேர் ஓரணியில் ஒன்று சேர்வதா? 1 லட்சம் பிரச்சனைகளை மக்களுக்கு விதைத்துவிட்டு, மக்களின் மீது திணித்துவிட்டு நீங்கள் ஓரணியில் சேர்ந்து செய்ய போவது என்ன? எனது தாய் தமிழ் உறவுகள், இந்த அவசர ஊர்தியை இயக்கக்கூடியவர்கள் ஒருவன் உயிருக்காக போராடி கொண்டு இருக்கும் போது அவனை தன் உறவாக நினைத்து அவசரமாக தூக்கி அவனை அந்த உயிர் காக்க தன் உயிரையும் பொருட்படுத்தாது அவன் விரைந்து அபாய ஒலியை எழுப்பிக் கொண்டு இந்த வீதிகளிலே, இந்த ரோடுகளிலே போவதை நாம் அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள்தான் இந்த மண்ணில், இந்த தரையில் இருக்கக்கூடிய கதாநாயகர்கள். அவர்களுக்கு இன்று ஊதியத்தில் பற்றாக்குறையாக இருப்பதால் இவர்கள் பல மடங்கு விலைவாசியை ஏற்றிவிட்டார்கள். மின்சார கட்டணம் 5 மடங்கு கூடிவிட்டது. ஆனால் ஊதியத்தை இவர்கள் கூட்ட மாட்டார்கள். ஏனென்றால் நம்மளை கொடுமைப்படுத்தக்கூடியவர்களுக்கே நாம் காலம் காலமாக உரிமையை கொடுத்து, ஓட்டளித்து, வாக்களித்து வாழ வைத்துக் கொண்டிருந்த மக்கள் நாம். ஏமாந்த குடி தமிழ் குடி. அதுதான் திராவிடம் ஆள்கிறது. தமிழன் ஆளவில்லை. நாம் ஏமாந்து உரிமையை விற்றுவிட்டோம். அந்த நிலைதான் இன்று. பாருங்கள், ஓரிரு தினங்களுக்கு முன்னால் இந்த உண்மையான தரையை அபாய ஒலியை எழுப்பிக் கொண்டு தன் உறவாக நினைத்து ஒரு உயிரை காப்பாற்ற ஓடுகிற ஒரு கதாநாயகனுக்கு வந்திருக்கிற கூட்டம் இது. ஆனால் போலியாக திரையில் நடித்த ஒருவருக்கு வந்த கூட்டத்தையும் நாம் பார்த்தோம். விழிப்புணர்வு அற்ற சமூகம் ஒருபோதும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்று எங்களது தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த மண்ணில் அவர் இதை போன்ற நல்ல கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கருத்தில் முளைத்த வீரிய விதைகள் தான் நாங்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் எந்த ஒன்றையும்
பொருட்படுத்தாது திரை கவர்ச்சியே பெரிது என்று நினைத்துவிட்டால் இந்த நிலையில் எந்த நிலையில் நாம் போய் கொண்டிருக்கிறோம்? 1,00,000 பிரச்சனைகள் தூய்மை பணியாளர்கள் போராடினார்கள், எங்களுக்கு வேலை கொடு என்று. ஒரு தாய் தன் பிள்ளையை ஒரு அடிமையாக ஒரு முதலாளியிடம் விற்றால் அந்த பிள்ளையின் மனநிலை எப்படி இருக்கும்? கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படிதான் அரசு என்றால் தாய் உள்ளம் கொண்ட ஒரு அரசாக இருக்க வேண்டும். ஒரு பிள்ளையை ஒரு முதலாளியிடம் அடிமையாக ஒரு தாய் விற்றுவிட்டால் அந்த பிள்ளை எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கும்? அதே போன்றுதான் நீங்கள் செய்கிறீர்கள். அனைத்தையும் தனியார் மயம். இந்த தனியார் மயம் என்று நீங்கள் தனியாருக்கு தாரை வார்ப்பவன் என்ன? ஏழை எளிய மக்களின் பாட்டாளி மக்களின் வழியை உணர்ந்தவனா? வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான் என்ற முழக்கம் அடிமை இந்தியாவில் முழங்கப்பட்ட கம்யூனிச முழக்கம். இன்றும் நம் 79 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்தும் அதே முழக்கத்தோடு இந்த வீதியில் நிற்கிறோமே. இதைவிட ஒரு அவலம் இல்லையா? இதைவிட ஒரு அவலத்தை சொல்ல வேண்டுமா? இன்றும் ஒருவர் சொன்னார், இன்குலாப் ஜிந்தாபாத். எப்போது முழங்கிய முழக்கம் அது? பகத்சிங் சொன்ன முழக்கம் இன்குலாப் ஜிந்தாபாத். இன்றும் நாம் முழங்குகிறோம். அடிமை இந்தியாவில் முழங்கியது. அப்போது இந்த சுதந்திரம் வாங்கியது உண்மைதானா? உண்மைதான். ஆனால் நாம் வெள்ளைக்காரர்களிடம் சுதந்திரத்தை வாங்கி ஒரு கொள்ளைக்காரர்களிடம் கொடுத்துவிட்டு தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கொள்ளை கூட்டத்தில் சுதந்திரத்தை கொடுத்து அவர்கள் விளம்பரமாடல் அரசு. இவர்கள் மக்களுக்கானவர்கள் இல்லை. இவர்கள் விளம்பரம் செய்வார்கள். நாங்கள் அதை செய்து விட்டோம், இதை செய்து. அப்போது எதற்கு 1,00,000 பிரச்சனைகளுக்கு நீங்கள் 1,00,000 பிரச்சனைகளுக்கு அனுமதி கொடுத்தீர்கள்? அனுமதி கொடுத்தது பெருமை அல்ல. அந்த 1,00,000 பிரச்சனையையும் தீர்த்து வைத்திருந்தால் அதை பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். இந்த அரசுக்கென்று எந்த ஒரு பெருமையும் இல்லை. அனைத்தையும் தனியார் வயப்படுத்திவிட்டு இவர்கள் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன். அறிஞர் அண்ணா சொன்னார், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இந்த கொள்கை முழக்கத்தில் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. கடமையை செய், கண்ணியமாக நட, கட்டுப்பாடோடு இது அறிஞர் அண்ணா வைத்த முழக்கம். தீய அரசியலின் துவக்கம் திருவாரூரில் இருந்து புறப்பட்டது. திருட்டுத்தனமாக பயணச்சீட்டு வாங்காமல் அந்த தீய அரசியல் இந்த நிலம் முழுக்க தீயாய் பரவுகிறது. அந்த தீயை அணைக்க வந்தவர்கள் தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானோடு நாங்கள் கரம் கோத்து இருக்கக்கூடிய நாம் தமிழர் பிள்ளைகள். நாம் தமிழர்கள் எல்லோரும் ஒன்றிணைவோம், நமக்கான உரிமைகளை வென்றெடுப்போம் என்ற பெருமுழக்கத்தோடு இந்த மண்ணில் களமாடி கொண்டிருக்கிறோம். உரிமையை இழந்த கூட்டம் இன்று வீதிகளில் நின்று என்ன கதறி கொண்டிருக்கிறோம்? நம் மீது அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய இழிவு, தீண்டாமை இவை அனைத்தையும் நம் மீது திணித்து, சாதியாக திணித்து இவர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எம் மக்களை ஆள வரவில்லை நாங்கள். எம் மக்களும் எல்லோரையும் போல வாழ வேண்டும். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வந்து அவர்களின் எளிய குரலாக நாங்கள் ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். நோக்கம் இல்லாதவர்கள் எதை வேண்டாலும் பேசுவார்கள். தேர்தல் நேரத்தில் அவர்கள் கூட்டணியும் சேர்த்துக் கொள்வார்கள். நோக்கம் உள்ள நாங்கள் எந்த சமரசமும் இல்லாது மக்களுக்காக, மக்களின் உரிமைக்காக அவர்களும் பெருமையோடு வாழ வேண்டும். கல்வியா கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம். நாங்கள்
பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் என்று பெருமுழக்கமிட்டு எங்கள் அண்ணன் செந்தமிழர் சீமான் உங்களுக்கு அதே போன்று மருத்துவமா 1 ரூபாயாக இருந்தாலும் 1 கோடியாக இருந்தாலும் என் தாய் தந்தையர்களுக்கு, என்னை பெற்ற என்னுடைய தாய் தந்தையர்கள், சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் இலவசம் என்று உலகத்தரத்தில், இலவசம் என்றால் இப்ப இருக்கிற இலவசம் அல்ல, உலகத்தரத்தில் இலவசம், அனைத்துக்கும் மாற்று நாம் தமிழர் என்று பேர் முழக்கம் முழங்கி, பெரும் முழக்கம் முழங்கி விடைபெறுகிறேன். நாம் தமிழர், இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை. நாம் தமிழர், நாம் தமிழர்.